நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 29ஆம் தேதி திங்கள் கிழமை. இன்றைக்கு தாய் திரு அவை புனிதர்களான மார்த்தா, மரியா, லாசர் இவர்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. ஆண்டவர் தாமே எல்லா மனிதர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவருடைய காரியங்களை கற்றுக்கொண்ட பிள்ளைகள் புனிதர்களாக உயர்த்தப்பட்டார்கள். இதோ இன்று இவர்களை மகிமைப்படுத்தும் இந்த நல்ல நாளில் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க, நம்மையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து பிள்ளைகள் சிறப்பாய் அவரிடத்திலே மன்றாடி ஜெபிப்போம். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். இணைச்சட்ட நூலிலிருந்து இன்றைய பதிலுரை பாடல் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். இதோ ஆண்டவர் நமக்கு பாறையாயிருந்து, நமக்கு தாய் தந்தை என்கிற அணிகலன்களை பாறையாய் கொடுத்து, உறவுகளை பாறையாய் கொடுத்து ஆண்டவர் நமக்கு பொது பிறப்பு அளித்திருக்கிறார். ஆனால் பல வேளைகளில் நாம் ஒருவரை ஒருவர் புறக்கணித்து நிற்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழல்களில் கடவுளுடைய வார்த்தையை உணர்ந்த பிள்ளைகளாக பாடி துதிக்கிறோம். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது. உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்து விட்டாய். பல வேளைகளில் நாமும் ஆண்டவரை மறந்து நின்றிருக்கிறோம். கடவுள் செய்த நன்மைகளை மறந்திருக்கிறோம். அந்த நேரங்களெல்லாம் நினைவு கூர்ந்து கடவுளுக்கு முன்பாக மனமருந்தி நாம் கடவுளையும் கடவுள் நமக்கு செய்த நன்மைகளையும் மறவாத பிள்ளைகளாக இருக்க மன்றாடி நாம் பாடி ஜெபிக்கிறோம். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்து கொள்வேன், அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்து கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள் என்று. பல வேளைகளில் கடவுள் நம்மிடத்திலே தேடி பார்க்கிற ஒரு காரியம் நேர்மை என்கிற அந்த ஒரு சிறப்பான அடையாளம். நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் நேர்மையோடு நின்று ஆண்டவருக்கு உகந்த சாட்சிகளாயிருக்க இதோ இந்த நேரத்திலே மன்றாடி நாமும் ஜெபிப்போம். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேரிரக்கத்திற்கு முன்பாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சல் ஊட்டினர், அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினர் என்கிற வார்த்தையின்படியாக நாங்களும் உமக்கு பல வேளைகளில் எரிச்சல் ஊட்டி உமக்கு சினத்தை வருவித்திருக்கிறோம். ஆண்டவரே,
நாங்கள் இனிமேல் உமக்கு உகந்த சான்று பகருகிற சாட்சிகளாக விளங்கவும் உம்முடைய இரக்கத்தினாலே நிறைந்த பிள்ளைகளாக வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் கரங்களில் எங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கருணை